Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸு மெஷர்மெண்ட் வந்து டைரெக்டாக பாடியில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது. அப்போ நிறைய பேர் பிகினர்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அது வந்து நீங்கள் உங்கள் நார்மலாக நீங்கள் எப்போவும் ஸ்டிச்சிங் பண்ணும்போது இடையிலேயே வந்து நீங்கள் இந்த விஷயங்களையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எடுத்து ஸ்டிச் பண்ணணும், அந்த ஃபினிஷிங் எப்படி வருது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகர் உங்களுக்கே வந்துடும். ஏன்னா நம்ம ஒரு தைச்ச ப்ளவுஸை வச்சு நம்ம தைக்கும்போது அது அப்படியே டைரெக்டாக அதில் என்ன இருக்கோ அதுதான் வருமே ஒழிய நம்மளோட ஸ்டைலில் வந்து அதை நம்ம மாற்றும் போது அது அவ்வளோ சரியாக வராது. அப்போ பாடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம நினச்ச மாதிரி நல்லா வைட் நெக்காக வேணும், டீப் நெக்காக வேணும், கொஞ்சம் ட்ரெண்டியாக வேணும், நம்ம அதில் இருந்து ஓட் நெக் மாற்றணும், பேக்கு வந்து டிசைன்ஸ் வைக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறையா பண்ணும்போது ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தங்க தைச்ச ப்ளவுஸை வச்சு நம்ம தைக்கும்போது அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் வருமே ஒழிய நம்மளுடைய அந்த ஒரு விஷயம் வந்து அதில் வெளிப்படாது. அப்போ நம்ம டைரெக்டாக ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி, இது வந்து ப்ளவுஸுக்கு மட்டும் நான் சொல்லலை, ஒரு சுடிதாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃப் சாரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, லெஹங்கா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என்ன ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் அவங்களுக்கு தைச்சாலும் சரி, நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் நம்மக்கிட்ட ஒரு கிரியேட்டிவ் இருக்குது, நம்ம சில விஷயங்கள் நம்ம கற்பனை பண்ணி அந்த மாதிரி அவங்களுக்கு தைச்சு போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். டிசைனர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இவங்களுக்கு இந்த நெக்கு நல்லா இல்லை, இப்படி வச்சு தைச்சு போட்டால் நல்லா இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தோணும். அப்போ வந்து நம்ம ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து பார்க்கறக்கு நல்லா இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரியான ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு தைச்சு கொடுக்க முடியும். அதுக்காக நீங்கள் எல்லாருக்குமே வந்து அளவு எடுத்தே தேய்ங்க, அளவு ப்ளவுஸ் வந்து வாங்காதீங்க அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சிலர் பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து, ஏன்னா இப்போ நம்ம டைரெக்டாக ஒருத்தருக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாடி ஷேப்புக்கு அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுறதுக்கு அந்த ப்ளவுஸே ஓகே, எனக்கு அதில் என்ன இருக்கோ அது வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. ஏன்னா அது அடுத்த ஸ்டைல் அவங்களுக்கு வந்து அது மாற விருப்பம் இல்லாமையும் இருக்கலாம், அது அவங்களுக்கு ஃபிட் ஆகாமையும் இருக்கலாம். அதனால் அது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் சொல்லலை. உங்களுக்கு வந்து யாருக்காவது ஒரு விஷயங்கள் நம்ம செய்யணும், புதுசாக செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கிறது தான் நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், அதுதான் நல்ல ஒரு அவுட்ஃபிட்டிங்காகவும் உங்களுக்கு வரும். அப்போ மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் கொடுக்குறவங்களுக்கு அதில் என்னென்ன சேஞ்சஸ் சொல்கிறாங்களோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் என்கிட்ட மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் இல்லை, எனக்கு அளவு சரியாக வரல, இதில் எல்லாத்தையுமே நெக்கு சேஞ்ச் பண்ணணும், கை சேஞ்ச் பண்ணணும், செஸ்ட் ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும், லென்த்து இப்படி எல்லாமே சொல்லும்போது அத்தனை ஆல்ட்ரேஷன் அதில் எழுதுறதுக்கு பதிலாக டைரெக்டாக அவங்க பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ 50-50 ஓகே தான். உங்களுக்கு 50% வந்து அளவு ப்ளவுஸ் தான் எனக்கு ஓகே, அப்படி தான் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அது ஓகே தான். அதே மாதிரி எனக்கு பாடி மெஷர்மெண்ட்டை எடுக்க தெரியாது, எனக்கு எடுத்து தைக்க தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் இப்போ பர்டிகுலராக நான் சொல்கிற விஷயம். அதனால் பிகினர்ஸ் அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறவங்க இப்போ இருந்தே நீங்கள் அளவு எடுத்து தைச்சு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த டெய்லரிங் பற்றின ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இயற்கையான ஒரு விஷயம்தான், இதை நான் சொல்லாட்டினாலும் உங்களுக்காகவே புரியும். இருந்தாலும் நான் சொல்கிறது என்னுடைய அனுபவங்களை வந்து நான் ஷேர் பண்ணும்போது நான் எல்லாருக்கும், எங்கிட்ட கிளாஸ்க்கு வரவங்களா இருக்கட்டும், எங்கிட்ட கிளாஸுக்கு கற்றுக்கிட்ட யாருக்குமே நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் இதுதான், நம்ம வந்து டைரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம எடுத்த அளவுகள் மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, உயரம், கை நீளம், ஆம்ஹோல் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு, முன்கழுத்து, பின்கழுத்து, அதே மாதிரி செஸ்டினுடைய உயரம் அதாவது முன்பக்க உயரம், அதே மாதிரி அந்த டாட்டுக்கான டிஸ்டன்ஸு, ஷோல்டர் அளவு, ஆம்ஹோல் அளவு, இப்படி எல்லாத்தையுமே நான் கால்குலேட் பண்ணி நீங்கள் நோட் போட்டு நீங்கள் எழுதிக்கிட்டீங்க. அப்போ அடுத்தது என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உயரம். அப்போ வந்து நம்ம இப்போ வரைக்கும் நான் வந்து சீம் அலவன்ஸ் சேர்த்துற வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது செஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் 4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்கு அடுத்தது நீங்கள் பண்ணும்போது இப்போ நார்மலாக ஒரு பாடிக்கு வந்து
அதாவது ஒரு பேக் அப்படிங்கும்போது இந்த அளவும் நம்ம வைக்கலாம், இந்த அளவும் நம்ம வைக்கலாம், நெக்கு இந்த அளவும் நம்ம வைக்கலாம். இது வந்து நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து, எப்படி நம்ம ப்ளவுஸ் போட்டால் நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து. இதில் இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு இது நான் டிப்ஸ் என்ன கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய பாடி வந்து ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். அதாவது நம்ம உடம்புனோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் நமக்கு மேக்ஸிமம் இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி நம்ம செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறோம். 4 இன்ச் ஈஸ் அளவுன்னு சேர்த்திக்கோங்க. இப்போ வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம இங்கே எடுக்கிறோம். அப்போ இங்கிருந்து ஒரு 13 இன்ச்சு 13.5 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம அளவு எடுக்கும்போது இந்த செஸ்ட் ரவுண்ட் என்ன வருதோ அதை அப்படியே தான் நம்ம 1/4 நம்ம பிரிச்சுக்க போகிறோம். இப்போ இதே செஸ்ட் ரவுண்டு எனக்கு இன்னும் ப்ளவுஸு கொஞ்சம் இறக்கமாக தான் வேணும், நான் வந்து இவ்வளோ இதில் போட மாட்டேன், எனக்கு நல்ல இறக்கமாக வேணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வரைக்கும் எடுப்போம். அப்போ இது வந்து என்ன ஆகும்னா ஒரு 15 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது இருக்கிற ஃபிட்டிங் இந்த இடத்துல இறக்கம் வச்சு போடும்போது உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த அளவுக்கு இங்கே அப்படியே சைடில் வந்து ஸ்டிச் போட்டுருவோம். அப்போ என்ன ஆகும், இந்த ஷேப் வந்து நமக்கு இங்கே இருக்கும்போது இந்த ஷேப் வந்து இதில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான், அதாவது இங்கே வந்து இந்த லூஸ் வந்து ஒரு 30 இன்ச்சு வருது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 29 தான் வரும். அப்போது நீங்கள் இந்த இடத்த 30 இன்ச்சுக்கு நீங்கள் வச்சு இப்படி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடம், அதாவது நம்ம பஸ்ட்டுக்கு கீழே இந்த சைடில் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தைக்கும்போது இந்த இடத்துல லூஸ் வரும். ஏன்னா இங்கே வரைக்கும் நம்ம இறக்கம் வைக்கிறோம், பஸ்ட்டுக்கு கீழே இந்த இடத்துல லூஸ் வரும். அப்போ இந்த இடம் நம்ம இப்படி ஷேப் கொடுத்து தைக்கணும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் பார்க்கும்போது 13 இன்ச்சு இறக்கம் வைக்கிறவங்க போடுற ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபிட்டிங்காக நீட்டாக இருக்கும். இதுவே 15 இன்ச்சு வைக்கிறவங்களுக்கு இங்கே வந்து கரெக்டாக டைட் ஆகிறனால ஷோல்டர் ஒரு பக்கம் இழுத்த மாதிரி இருக்கும், நெக் ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்கும், செஸ்ட்டு கிட்ட வந்து ஏதோ ஒரு லூஸ் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து, அதாவது நான் இப்படி போடக்கூடாதுன்ற அர்த்தத்தில் சொல்லலை, இந்த 13 இன்ச்சு ப்ளவுஸுக்கும் 15 இன்ச்சு ப்ளவுஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது 13 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக நீட்டாக நல்லா இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல். அது 15 இன்ச்சு வச்சு போட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு அந்த வயிற்றுக்கிட்ட ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ஹூக் போடும்போது இந்த சைடில் லூஸ் வர்றது, இங்கே லூஸ் வர்றது, நெக்கு இழுத்துட்டு போகிறது, இந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அப்போது நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 13 இன்ச்சு 14 இன்ச்சுக்குள்ளே ப்ளவுஸ் போடும்போது இருக்கிற ஃபிட்டிங்கையும் 15 இன்ச்சு 16 இன்ச்சு வரும்போது இருக்கிற ஃபிட்டிங்கையும் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த இறக்கம் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நமக்கு அவ்வளோ போட்டிருக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்காது. அப்படி இருந்தாலும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ட்டுக்கு சைடில் லூஸ் வரும். அப்போ நீங்கள் ஒரு வேளை இந்த ஷேப் வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்படி 3 ஸ்டிச்சு போட்டிங்க அப்படின்னா வேணால் இந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது இல்லாத நமக்கு வயிறு பகுதி அப்படின்னாவே அடிக்கடி என்னாகும் அப்படின்னா மூச்சு இழுத்து விடுறது, சாப்பிடும்போது ஒரு மாதிரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி, தண்ணி குடிக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம அது வந்து நம்மளோட உடம்புல நம்ம ப்ளவுஸை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஒன்றா இறங்கி வரும், இல்லாட்டினா பின்னாடி ஏறி வரும், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். இது வந்து ஒரு டிப்ஸு தான். ஏன்னா நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ப்ளவுஸ் வந்து எனக்கு ஃபிட்டிங்காக வரல அப்படின்னு. இந்த விஷயத்தினால நிறைய பேருக்கு ப்ளவுஸ் வந்து போடும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அது நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா பழைய ப்ளவுஸ் எல்லாம் போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்குது, இப்போ புது ப்ளவுஸ் எல்லாம் போடும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு. ஏன்னா நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி இப்போ இறக்கம் டீப் நெக் எல்லாம் வைக்கும்போது இடுப்பிறக்கம் இல்லாட்டினா டீப் நெக் வச்சா நல்லா இருக்காது. அதனால இடுப்பும் இறக்கிக்கோங்க, நெக்கும் டீப்பாக வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஃபிட்டிங் மாறதான் செய்யும். அதனால மேக்ஸிமம் இந்த ப்ளவுஸ் நீங்கள் இது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது நான் என்னுடைய விஷயத்துலேருந்து கஸ்டமர் விஷயத்துலேருந்து நான் இது எல்லாமே நான் வந்து எதனால் ஒருத்தருக்கு ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ரொம்ப முக்கியமாக வருது. அதாவது நம்ம உடம்புனுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ளவுஸ் இல்லை அப்படிங்கிறது. இந்த ஷேப் வந்து நம்ம சுடிதாருக்கு கொடுக்குற மாதிரி நம்ம யாருமே மேக்ஸிமம் வந்து யோக்கு கிட்ட இப்படி வளைச்சு தையல் போடுறதில்ல. அந்த மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா வேணா ஒரு வேளை உங்களுக்கு அந்த வயிறுக்கிட்ட அஃபெக்ட் ஆகாமல் நீட்டாக அந்த ப்ளவுஸ் இருக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இப்போ நான் இதில் சொல்ல வர விஷயம் வந்து மேக்ஸிமம் பேக் லென்த்தை வந்து ரொம்ப அதிகம் வைக்காதீங்க. ஏன்னா சாரீக்கு வந்து ஒரு அளவுக்கு ப்ளவுஸ் இருந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நம்ம லென்த்து வச்சு போட்டாலும் அவ்வளோ நீட்டாக இருக்காது. அப்போ இந்த அளவு வந்து நம்ம பார்க்கணும். இப்போ உயரத்து கூட 14 இன்ச்சு வச்சுருந்தீங்கன்னா 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம சீம் அலவன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடம் நம்ம ஃபோல்டு பண்ணுறதுக்காகவும், லைனிங் ப்ளவுஸ்னா 1/2 இன்ச்சு போதும், நார்மல் ப்ளவுஸ்னா 1.5 இன்ச்சு வேணும். இந்த ஷோல்டர் கிட்ட நம்ம 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு போகும். இப்போ இது எல்லாமே ஸ்டிச்சிங்காக நம்ம விடுறோம். இந்த 2 இன்ச்சு தான் வந்து இங்கே இருக்க 1.5 இன்ச்சும் இங்கே இருக்க 1/2 இன்ச்சும். அப்போ நமக்கு ரெடியாக கிடைக்கிறது இந்த 14 இன்ச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு உயரம். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவு பக்கத்தில் 1.5 இன்ச்சு விடுவோம். அது வந்து நமக்கு சீம் அலவன்ஸ். ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருப்போம். 38 + 4 அப்படிங்கும்போது உங்களுக்கு 42 வரும். இதை 4ஆக பிரிக்கும் போது 10.5 இன்ச்சு வந்து நமக்கு டோட்டலாக இங்கே 21 இன்ச்சு வரும். சைடில் வைக்கிறது 1.5 இன்ச்சு. அதே மாதிரி தான் கையினுடைய நீளம் கீழே வந்து நம்ம மடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு, மேலே வந்து ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன அலவன்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது கரெக்டாக நீட்டாக வரும். ஈஸ் அலவன்ஸும் சீம் அலவன்ஸும் எங்கெங்கே சேர்த்தணும், எப்படி சேர்த்தணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஈஸ் அலவன்ஸ்னால் என்ன, சீம் அலவன்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த டவுட்டு. அதாவது ஈஸ் அலவன்ஸுங்கிறது நம்ம ப்ளவுஸுக்கே கொடுக்குற லூஸு, சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்க்கு. இப்போ இங்கே ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச்சு விடுறோம், அது சீம் அலவன்ஸ். மடிக்கிறதுக்காக விடுறது ஃபோல்டிங் வந்து அதுவும் நமக்கு சீம் தான். சைடில் 1.5 இன்ச்சு, அதுவும் சீம் அலவன்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் நல்லா நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிங்க, ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபினிஷிங் வந்து நீட்டாக தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.